கருத்துக்களை தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். அதிகாரப்பூர்வமாக என்டிஏ கூட்டணியில அமமுக இணைந்திருக்கிறது. முன்னதாக பல்வேறு விமர்சனங்களை முன்வச்சிருந்தாரு டிடிவி தினகரன். எடப்பாடி மேல துரோகின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஒற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப கூட்டணியில இணைஞ்சிருக்காங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரா ஒத்துக்கொள்வாரா? இல்ல, திரு இபிஎஸ் அவர்கள் இந்த கூட்டணி தலைமை அப்படின்றது பாஜக சொல்லி இருந்துச்சு. ஆனால் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றத பாஜகவும் சொல்ல தயங்குகிறது, சொல்ல மறுக்கிறது அப்படின்றதும் இதுல கூடுதலா நாம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அது எல்லாம் தேர்தலுக்கு பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு திட்டமும் பாஜகவிடம் இருக்கிறது அப்படின்றதும் இந்த இடத்துல நம்மளால அதை கணிக்க முடிகிறது, யூகிக்க முடிகிறது. இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் இந்த கூட்டணிக்குள், என்டிஏ கூட்டணிக்குள் மீண்டும் கொண்டு வந்திருப்பதுல பாஜகவுடைய பங்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஏன்னா பாஜக தான் அந்த பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து இருக்கிறது, பாஜக தான் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கிறது. அதிமுக டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள் வருவதில் எந்தவித ஆட்சேபனையும் இல்லை அப்படின்றதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஓபிஎஸ் அவர்கள் கூட்டணிக்குள் வருவதும், அதே போல ஓபிஎஸ் அவர்களுடைய டிமாண்ட் வேற. அவர் கட்சிக்குள் இணைய வேண்டும், அதிமுக சிம்பல்ல போட்டியிட வேண்டும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம அவர் கேட்கிற இன்னொரு டிமாண்டும் ஸ்டேட்டஸ்கோ வேணும்ன்றாரு. அவர் தான் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளராக அந்த நிலையில தான் அவர் கட்சிக்குள் மீண்டும் வர வேண்டும் அப்படின்றத அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அந்த டிமாண்ட தற்போதைய நிலையில பாஜகவால் பூர்த்தி செய்ய முடியாது அப்படின்ற அடிப்படையில டிடிவி தினகரனை பேசி உள்ள கொண்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. டிடிவி தினகரனும் கடந்த சில நாட்களாக பாத்தீங்கன்னா அவருடைய அந்த இபிஎஸ் எதிர்ப்பு அப்படின்ற அந்த ஸ்டாண்ட்ல இருந்து அவரு கீழே இறங்கி வந்துட்டாரு. தேர்தல்னு வரும்போது வெற்றியை மட்டும்தான் பார்க்க வேண்டும், நாம் துரோகி யாரு எதிரி யாரு அப்படின்லாம் பார்க்க கூடாது அப்படின்றாரு. அதுக்கப்புறம் விட்டு கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லை அப்படின்னு பேசுறாரு. சோ கிட்டத்தட்ட அவர் அந்த மனநிலைக்கு வந்து விட்டார். ஏன்னா இறுதியான முடிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது பாஜக எடுக்கின்ற முடிவு தான் இறுதியானது அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதிமுக ஒரு விஷயத்த அவங்க பேசினாலும் அதுவும் பாஜக ஒப்புக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, யூனியன் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய புதுக்கோட்டை வருகைக்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் வேக வேகமாக நடந்திருக்கிறது. பாமக கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தது, அதே போல தற்போது டிடிவி தினகரன் வந்திருப்பது, தேமுதிகவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அதாவது பிரதமருடைய தமிழக வருகைக்கு முன்பு ஒரு பெரிய பிரம்மாண்ட கூட்டமாக அதை காண்பிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாம அதுல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் நாம் மேடையில் ஏற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு ஒற்றை இலக்கோடு பாஜக பயணம் செய்கிறது அப்படின்னும் போது, ஒரு திட்டத்தை வகுக்கிறது அப்படின்னும் போது அதுல பல கட்சிகளை அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்கள். சின்ன சின்ன கட்சிகளையும் பேசி இருக்கிறார்கள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடனும் பாஜக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான பல்வேறு திட்டங்களை அவங்க தொடர்பு கொண்டு பேசி இருக்கிறார்கள் அப்படின்ற தகவல்களும் வருகிறது. சோ ஒரு பெரிய அலையன்ஸ் பாஜக தமிழகத்துல ஏற்படுத்த வேண்டும். அது அதிமுக தலைமையிலான ஒரு அலையன்ஸாக தான் அது இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுது. ஏன்னா அது அதிமுக தான் பெரிய கட்சி. ரெண்டாவது, உங்களுக்கு தாவேகாவுடைய வருகை அப்படின்றது இந்த தேர்தல் களத்துல ஒரு டஃப் கான்டெஸ்டா இதை மாத்தி இருக்கு. தாவேகா எவ்வளவு வாக்குகளை பெறும் அப்படின்னு தெரியாது. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அலையன்ஸ் கன்சாலிடேஷன் தான் அதிமுக என்டிஏ கூட்டணியோடைய அந்த வெற்றியை உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படின்றது பாஜக உறுதியாக நம்புகிறது. ஏன்னா கடந்த காலங்கள்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா பீகாருடைய அந்த ஃபார்முலாவை தான் தமிழகத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், தமிழகத்தில் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற அந்த தொடர் முயற்சியின் காரணமாக தான் தற்போது எல்லா பழைய யாரெல்லாம் கூட்டணியை விட்டு வெளியேறினார்களோ அந்த கட்சிகளை எல்லோரையும் ஒன்றிணைத்து ஒரு மெகா கூட்டணியை அமைக்க வேண்டும் அப்படின்றதுதான் பாஜகவுடைய திட்டமாக இருக்கிறது. ஏன்னா இந்த தேர்தல் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்க போகிறது. ஒரு 4 முனை தேர்தல் அப்படின்னும் போது இந்த தேர்தல்ல விஜயுடைய இம்பாக்டை எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்றதும் பாஜகவுடைய ஒரு தீவிரமான ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான், ஏன்னா தாவேகாவுடைய வருகை அப்படின்றது பெரிய அளவுக்கு பாஜக அதிமுக கூட்டணியை பாதிக்கிறது, நேரடியாக அது பாதிக்கிறது. அதே போல திமுகவுக்கும் ஒரு சில பகுதிகளில் பாதிப்பு இருக்கும் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரிகிறது. அப்ப எதிர்கட்சி வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரிந்து விடக்கூடாது, அது சிதறிவிடக்கூடாது அப்படின்றதுதான் பாஜகவுடைய நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில உங்களுக்கு விஜயை ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றதும் இதுல ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த
நடவடிக்கைகள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கிறது. ஏன்னா இன்னும் ஒரு 100 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு அப்படின்னும் போது இந்த காலகட்டம் ஒரு மிகவும் முக்கியமான காலகட்டம். இந்த காலகட்டத்துல இந்த பிரச்சாரத்தை நம்ம முன்கூட்டியே தேர்தல் களத்தை சந்தித்து விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு மக்களுடைய மனநிலையை மாற்றி விடலாம். மக்களுக்கு திமுகவுக்கு எதிரான அந்த வியூகத்தை நாம இன்னும் கொஞ்சம் வேகமாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது பாஜகவுக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த காட்சிகள் அப்படின்றது வேகமாக அரங்கேறுகிறது. இதுல டிடிவி தினகரனுடைய நிலைப்பாடு அவரு இபிஎஸ்க்கு எதிரான ஒரு நிலைப்பாடு. கருத்துகளுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.